வணக்கம் இசை விரும்பிகளே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபியூடெக் கம்பெனியில் வந்திருந்த FT003 வெர்ஷன் 2.0 மினி டிகோடர். அதாவது டால்பி மற்றும் DTS டிஜிட்டல் இன்புட் டு அனலாக் 5.1 அவுட்புட் கன்வெர்ட்டர். இதனுடைய வெர்ஷன் 2.0 ஆல்ரெடி அப்டேட் ஆகி சேலுக்கு வந்துட்டு இருந்தது. ஏன்னா இந்த வெர்ஷன் 2.0க்கு முன்னாடி இந்த FT003 மாடல் லான்ச் ஆகும்போது ஃபஸ்ட்டு வெர்ஷன் 1.0 வந்தது, அதுக்கடுத்து வெர்ஷன் 1.1 வந்தது, அதுக்கடுத்து வெர்ஷன் 2.0 கொண்டு வந்தாங்க. இப்போது இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சேம் வெர்ஷன் 2.0ல எந்த ஒரு ஹார்ட்வேர் சேஞ்சும் பண்ணாமல் சாஃப்ட்வேரில் வெர்ஷன் 2.5 அப்டேட் கொடுத்து ஒரு சில ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணி சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்கு, என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஃபியூடெக்னுடைய FT003 இது என்ன, இது எதற்காக பயன்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் டிவி இருக்குது, ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் இருக்குது. உங்களுடைய 5.1 ஹோம் தியேட்டரில் டிஜிட்டல் இன்புட்டான ஆப்டிக்கலோ அல்லது கொயாக்சியலோ அல்லது HDMI ARCயோ இன்புட் இல்லை. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா 6 சேனல் அனலாக் இன்புட் மட்டும்தான் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் டிவியோ அல்லது ப்ளூரே பிளேயரோ அல்லது ஆண்ட்ராய்டு பாக்ஸோ அல்லது ஏதாவது ஒரு மீடியா பிளேயரோ இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு அனலாக் 6 சேனல் அவுட்புட் கிடையாது. ஆனால் உங்களுடைய அந்த அனலாக் இன்புட் இருக்கக்கூடிய ஒரு 5.1 ஹோம் தியேட்டரை பயன்படுத்தி நீங்கள் ஒரிஜினல் 5.1 DTS அல்லது டால்பி கண்டென்ட்டை ப்ளே பண்ணி நீங்கள் ஒரிஜினல் 5.1 ஹோம் தியேட்டர் ஆடியோ ஃபீலை உங்கள் வீட்டில் அல்லது உங்களுடைய ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்பேஸில் நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இடத்துல இந்த டிகோடர் யூஸ் ஆகும். ஒருவேளை உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் டிவியோ அல்லது மீடியா பிளேயரோ அல்லது உங்ககிட்ட இருக்கக்கூடிய 5.1 ஹோம் தியேட்டரோ இது இரண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட் இருக்குன்னா இந்த டிகோடர் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய ஸ்மார்ட் டிவியிலேருந்து வரக்கூடிய HDMI ARC அவுட்புட்டை எடுத்து நேரடியாக உங்களுடைய 5.1 ஹோம் தியேட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அல்லது ஆப்டிக்கல் அல்லது கொயாக்சல் ஏதாவது ஒரு இன்புட் இருந்ததுன்னா உங்களுக்கு இது தேவையில்லை, அப்படியே உங்களுடைய ஸ்மார்ட் டிவைஸ்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுடைய ஸ்மார்ட் டிவி அல்லது ப்ளூரே பிளேயர் இந்த மாதிரி மீடியா பிளேயரில் அனலாக் அவுட்புட் இல்லை, ஒன்லி டிஜிட்டல் தான் இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹோம் தியேட்டர்லையும் டிஜிட்டல் இன்புட் கிடையாது, அனலாக் இன்புட் தான் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல உங்களுடைய ஸ்மார்ட் டிவைஸ்லேருந்து வரக்கூடிய அந்த டிஜிட்டல் இன்புட்டான ஆப்டிக்கல், கொயாக்சியல் அல்லது HDMI ARC இந்த 3 அவுட்புட்டில் ஏதாவது ஒரு அவுட்புட்டை எடுத்துக்கொண்டு வந்து இதற்கு இன்புட்டாக கொடுத்து இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 6 சேனல் அனலாக் அவுட்புட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய அனலாக் ஹோம் தியேட்டரில், அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்டரு, சப்ஃபர் அந்த மாதிரியான 6 சேனல் அவுட்புட்டை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய அனலாக் ஹோம் தியேட்டர், பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பழைய அனலாக் ஹோம் தியேட்டர் வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய லேட்டஸ்ட் மாடல் ஹோம் தியேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே டிஜிட்டல் இன்புட் வந்துடுது. அதாவது கம்பல்சரி HDMI ARC இருக்கும், அல்லது ஆப்டிக்கல் இருக்கும், அல்லது கொயாக்சியல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இது உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அல்லது இந்த டிகோடர் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அசம்பிள்டு 5.1 ஆம்ப்ளிஃபையர் பண்ண போகிறீங்க, அதில் உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இந்த டிகோடரை வச்சு நீங்கள் ஒரு அசம்பிள்டு 5.1 ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போது இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா பாக்ஸில் மாடல் நம்பர் இருக்குது, அதனுடைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பாக்ஸில் ஓப்பன் பண்ணி வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், பட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். ஏன்னா இதற்கு முன்னாடி வந்த வெர்ஷன் வீடியோலாம் பார்க்கல, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் இதை பற்றி புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FT003 மினி டிகோடர் ஒன்று பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அதற்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டிகோடரில் ஒரு பேக் பிளேட்டு. இந்த பேக் பிளேட்டு எதற்காக அப்படின்னா, உங்களுடைய அனலாக் 5.1 ஆம்ப்ளிஃபையரில் இந்த டிகோடரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணுன்னா உங்களுடைய ஆம்ப்ளிஃபையர் கேபினட்டில் ஒரு கட்டிங் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இதை வச்சு ஸ்க்ரூ பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த பேக் பிளேட்டு, இந்த 3 ஹோல்ஸ்லையும் ஸ்க்ரூ பண்ணுறதுக்கான இந்த ஸ்க்ரூ பாக்கெட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா RMC வயர் கனெக்டர்ஸ்
ஸோ அதாவது அனலாக் 5.1 அவுட்புட் எடுக்கிறதுக்கு இந்த 7 பின் ஆர்எம்சி. அதற்கடுத்து கண்ட்ரோல் வயரிங், இந்த SW, AB, கிரவுண்டு இதை உங்களுடைய ரிமோட் கிட்டில் கனெக்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 4 பின் ஆர்எம்சி மேல் டு மேல். அதுக்கடுத்து பவர் சப்ளை இன்புட் கொடுக்கறதுக்காக ஒரு 2 பின் ஆர்எம்சி. இதெல்லாமே இதில் வந்துடும். நான் ஓல்டர் வெர்ஷனை பற்றியும் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். ஸோ சேம் வெர்ஷன் 2.0 தான். ஆல்ரெடி அந்த சேம் ஹார்ட்வேர் வெர்ஷன் தான், எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இன்புட்டை சேஞ்ச் பண்ணி சோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஆப்டிக்கலாக, கோயாக்சியலாக, HDMI ARCங்கிற செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டனு. ஸோ 3 இன்புட்டு, டிஜிட்டல் இன்புட்டு. அதற்கடுத்து அனலாக் அவுட்புட் இங்கே இருக்குது பாருங்கள். பாட்டம் போர்டில் உங்களுக்கு 6 சேனல் அனலாக் அவுட்புட்டு, அதாவது 5.1 அவுட்புட்டு. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஸ் இன்புட் இருக்கும். ஏன்னா இந்த வெர்ஷன் 2.0 மாடலில் மட்டும் ஆக்ஸ் இன்புட் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டீரியோ சிக்னல் உங்களுக்கு ப்ரோலாஜிக் 2வாக கன்வெர்ட் ஆகி இந்த 5.1 அவுட்புட்டில் வெளியில் வரும். அதற்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த GPIO, ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட், இது ஒரு சில ப்ரோக்ராமிங் மற்றும் ஃப்யூச்சர் அப்டேட்டுக்காக இந்த ஒரு போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதற்கடுத்து இங்கே வந்து பவர் சப்ளை இன்புட்டு. ஸோ 8 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் டிசி இன்புட்டாக கொடுக்கலான்னு போட்டிருக்காங்க. பட் 12 வோல்ட்டு டிசி ரெக்கமெண்டட் கொடுத்தீங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். ஏன்னா மார்க்கெட்டில் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாடல், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டும் கூட. ஏன்னா இத்தனை வெர்ஷன் அப்டேட்டில் எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் இருக்குது, இவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னா அந்தளவுக்கு ஃப்யூச்சர் அண்டு ஃபியூடெக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதனுடைய அப்டேட்னுடைய ஃபீச்சர்ஸ், புதுசாக கொண்டு வந்திருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அப்டேட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடியூலை நீங்கள் உங்களுடைய ஒரு அனலாக் ஆம்ப்ளிஃபையரில் இதை கனெக்ட் பண்ணி ஒன்லி டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, அல்லது இந்த மாதிரி ஒரு கேபினெட்டில் நம்ம ரெடிமேட் ப்ராடக்டாகவும் கொடுத்துட்ருக்கோம். இந்த ப்ராடக்ட்டு நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது இந்த கேபினெட் ப்ளஸ் பவர் சப்ளையோட கொடுத்துருவோம். ஒருவேளை உங்களுக்கு HDMI ARC கேபிள் வேணும், ஆப்டிக்கல் கேபிள் வேணும், அனலாக் அவுட்புட்டுக்கு 3 RCA கேபிள் வேணும்னா அதெல்லாம் தனித்தனியாக நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த FT003 டீகோடர் மாடியூல், அதாவது இந்த போர்டு, இந்த அசம்பிளி மட்டும் பேக்கிங்கோட நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ராடக்ட் கேட்லாக் லிங்க்கில் கொடுத்துருக்கோம். அந்த கேட்லாக் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதன் வழியாக கிளிக் பண்ணி போயிட்டு நீங்கள் அதனுடைய டீட்டெயில் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுங்கிறத கார்ட்டில் ஆட் பண்ணி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண மெட்டீரியல் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். பேமெண்ட்டுக்கான பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதன் வழியாக பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேமெண்ட் பண்ண ரெசிப்ட்டை எனக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண மெட்டீரியல் நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு சேஃபாக ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் கொரியர் சர்வீஸ், பார்சல் சர்வீஸ், ஸ்பீடு போஸ்ட், டிரான்ஸ்போர்ட் மூலிமா அனுப்பிச்சி வச்சுட்ருக்கோம். ப்ரீபெய்டு பேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் பண்ணுறோம், கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஸோ தயவு செஞ்சு கேஷ் ஆன் டெலிவரி கேட்காதீங்க. அதே போல் முன்கூட்டியே பணம் வாங்கிடுறோம். பொருளை அனுப்பாமல் நீங்கள் ஏமாற்றிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, நிறைய பேர் கேட்குறீங்க, இன்னமும் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டோம். பொருள் 100% உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது இந்த மாதிரி டீகோடர் மோடில் நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா HDMI CEC கண்ட்ரோல் இருக்கக்கூடிய டிவியில் நீங்கள் HDMI ARC இன்புட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அல்லது ஆப்டிக்கல் அல்லது கோயாக்சியல் எந்த மோடில் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, HDMI ARC உங்களுக்கு கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் வால்யூமை கண்ட்ரோல் பண்ணும்போது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா கண்ட்ரோலே ஆகாது. உங்களுடைய அந்த அனலாக் ஹோம் தியேட்டர்லையோ அல்லது அசம்பிள் பண்ணியிருக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையருடைய வால்யூம் கண்ட்ரோலில் தான் யூஸ் பண்ணி நீங்கள் வால்யூமை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ அல்லது தேவைப்பட்டால் ஃபுல்லாக குறைச்சிக்கவோ, அல்லது நீங்கள் ரிமோட் கிட் பேஸ்டு ஒரு டார்கெட், ஜான்பெரல் அந்த மாதிரி ஹோம் தியேட்டர்
பழைய மாடல் வச்சுருக்கீங்கன்னா அதனுடைய ரிமோட்டை ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வால்யூம்காக கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு ஃபோன் கால் வருது, திடீர்னு பேசணும்னு நினைக்கிறீங்க, அப்போ வந்து ஆடியோ மியூட் பண்ணணும் குறைக்கணும்னு நினச்சா நீங்கள் அந்த ரிமோட் எடுத்து பண்ண வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவிலேருந்து HDMI ARC நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய டிவியில் HDMI CEC அதாவது கன்சியூமர் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா உங்களுடைய டிவியினுடைய வால்யூமை நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணாலே இந்த டீகோடரில் இருக்கக்கூடிய வால்யூம் லெவல் குறையும். குறைஞ்சிட்டு திருப்பி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ குறைச்சிங்களோ அதுலேருந்து இதனுடைய மேக்ஸிமம் லிமிட்டுக்குள்ளே திருப்பி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுவே நீங்கள் பவரை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வால்யூம் குறைச்சிருந்தீங்களோ அதுலேருந்து இதனுடைய டிஃபால்ட்டு மேக்ஸிமம் வால்யூம் லெவலுக்கு செட் ஆகிக்கும். இந்த மாதிரி நீங்கள் டீகோடர் மோடில் ஒரு ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இதற்கு முன்னாடி அந்த ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது, பட் இப்போது அந்த ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி HDMI CEC அப்படின்னா என்னங்கிறத சொல்லிடுறேன். அதாவது கன்சியூமர் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு ஸ்மார்ட் டிவி எடுத்துக்குவோம். ஸ்மார்ட் டிவியில் ஆண்ட்ராய்டு ஆப்ஷன் இல்லாமல் இருக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஃபயர் டிவி ஸ்டிக்கு அல்லது MI மீடியா பிளேயரு அல்லது ஒரு சில ப்ளூரே பிளேயர் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஒன்றுக்கும் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த கர்சர் சென்டரில் இருக்கக்கூடிய அப் டவுன் லெஃப்ட் ரைட்டு செலக்ட்டுக்கான கர்சர் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரிமோட்லையும் இருக்கும். ஆனால் ஒன்று தனித்தனி வேலை செய்யும். அப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு ஒரு 40 இன்ச் டிவியில் ஒரு அமேசான் ஃபயர் டிவி ஸ்டிக்கை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் உள்ளே இருக்கக்கூடிய மெனுவெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா ஃபயர் டிவி ஸ்டிக் ரிமோட்டை எடுத்து நீங்கள் அதனுடைய அப் டவுன் மெனுவெல்லாம் உள்ளே போய் நீங்கள் என்ன மூவி வேணுமோ அல்லது என்ன கண்டென்ட் வேணுமோ சர்ச் பண்ணி ப்ளே பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி HDMI CEC ஆப்ஷன் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் உங்கள் டிவி செட்டிங்கில் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபயர் டிவி ஸ்டிக் ஆன் பண்ண உடனே உங்களுடைய டிவி ரிமோட்லேயே உங்களுடைய ஃபயர் டிவி ஸ்டிக்குக்கான அந்த அப் டவுன் லெஃப்ட் ரைட்டு செலக்ட்டு மூவ் பண்ணுறக்கூடிய கர்சர் பட்டன் வேலை செய்யும். ஸோ உங்களுடைய ஃபயர் டிவி ஸ்டிக் ரிமோட்டை யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எந்தெந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் காமனாக தேவைப்படுமோ அதை எல்லாமே ஒரே ரிமோட்டை பயன்படுத்தியே மல்டிபிள் டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு டிவி ரிமோட்லேயே நீங்கள் ப்ளூரே பிளேயரை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய ஃபங்க்ஷன் வேலை செய்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்டு டிவைஸ் எல்லாம் ஒரே ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஈஸியாக சிங்க்ரோனைஸ் ஆகி அதனுடைய வேலையை குறைக்கணும். ஒன்றுக்கும் தனித்தனியாக ரிமோட் கிட்ட கையில் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற தேவை இல்லாமல் ஒரே ரிமோட்டில் பண்ணணுங்கிற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த HDMI CEC. ஆனால் அதற்கு வந்து கம்பல்சரி HDMI போர்ட்டில் இருந்து உங்களுடைய டிவைஸ் ஒரு HDMI CEC சப்போர்ட்டட் கேபிளில் கனெக்ட் ஆகிருக்கணும். அதாவது HDMI ARC எந்தெந்த கேபிளெலாம் வேலை செய்யுதோ அந்த கேபிள் எல்லாமே HDMI CECயும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும், வேலை செய்யும். ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஆனால் கம்பல்சரி கேபிள் கனெக்ட் ஆகிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த மினி டீகோடர் மோட்லேயே உங்களுடைய ஸ்மார்ட் டிவிலேருந்து HDMI ARC கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த டிவியில் HDMI CEC ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆப்டிக்கல் வழியாக சோர்ஸ் கொடுத்துருந்தாலும் உங்களுடைய டிவியில் நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த டீகோடனுடைய வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். மியூட் பண்ணிங்கன்னா மியூட் ஆகும். ஸோ இது வந்து முன்னாடி வேலை செய்யாமல் இருந்தது, இப்போது வேலை செய்யும். ஸோ இதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டீகோடர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கெயின் கண்ட்ரோல் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அதை நீங்கள் டீகோடர் மோடில் யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு ரிமோட் கிட்டோட மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு சில கஸ்டமர்களுக்கு உங்களுடைய டிவியிலேருந்து வரக்கூடிய சோர்ஸினுடைய கெயின் அதாவது வால்யூம் லெவல் அவுட்புட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால ஒரு சில சீன்ஸ் ப்ளே ஆகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் வரக்கூடிய ஆடியோ கிளிப் ஆகி கரகரன்னு ஏதோ வெடிக்கிற மாதிரியோ இல்லை ஒரு மாதிரி டிஸ்டார்ஷனோட வரும். அதாவது கெயின் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இடத்துல ஒரு பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அவுட்புட்டுடைய கெயின், ஏன்னா இதே FT003 வெர்ஷன் 1.0 அதுக்கடுத்து 1.1 இது 2 மாடலாக இருந்ததை விட இதில் நல்ல கெயினை இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய கெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை தேவைப்பட்டால் இதில் இருந்து வெளியில் வரக்கூடிய கெயினை குறைச்சிக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பண்ணுறேன். அதாவது 3 ஸ்டெப் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்புக்கு 3 dB டோட்டல் 9 dB வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மேக்ஸிமம் லெவல்லேருந்து கீழே குறைச்சிக்க முடியும், அல்லது திருப்பி அந்த லோ லெவல்லேருந்து இதனுடைய மேக்ஸிமம் லெவலுக்கு நம்ம வச்சு பெர்மனெண்ட்டாக செட் பண்ணிக்க முடியும். அது வந்து இந்த மாதிரி டீகோடர் மோடில் இருக்கக்கூடிய அப்டேட். ஸோ இந்த 2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடியூலை ஒரு ரிமோட் கிட்டில் மெர்ஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஒன்று நீங்கள் அந்த ரிமோட் கிட்டில்
வால்யூமை நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிட்டோ அல்லது பாஸ் பண்ணிட்டோ வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய டிவி ரிமோட் கிட்ட டிவியினுடைய ரிமோட் கண்ட்ரோலை எடுத்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் பண்ணிங்கனாலும் டிக்ரீஸ் ஆகும். ஒருவேளை உங்கள் டிவியினுடைய ரிமோட் கண்ட்ரோலில் ஆடியோவை மியூட் பண்ணிட்டீங்க, உங்களுடைய இந்த ஹோம் தேட்டர் ரிமோட் கிட்டில் இருக்கக்கூடிய ரிமோட் எடுத்து அந்த மியூட்டை ரிலீஸ் பண்ணிங்கன்னா ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈஸி சின்க்ரோனைசேஷன் ஃபியூச்சர் எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் வெர்ஷன் 2.5ல் அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த டீகோடரை ஒரு 5.1 ரிமோட் கிட்டில் நீங்கள் மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த HDMI CECயில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது உங்களுடைய டிவி ரிமோட் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி வால்யூமை இன்க்ரீஸ் அல்லது டிக்ரீஸ் பண்ணிங்கனாலும் உங்களுடைய ரிமோட் கண்ட்ரோலினுடைய வால்யூம் தான் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். அல்லது உங்களுடைய ரிமோட் கண்ட்ரோலில் நீங்கள் டைரெக்டாக வால்யூமை இன்க்ரீஸ் டிக்ரீஸும் பண்ணிக்க முடியும். அல்லது டிவியில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வேணும்னா ரிமோட் கண்ட்ரோலில் குறைக்கணுன்னாலும் குறைக்கலாம். இது எல்லாமே சிங்க் ஆகிடும் அந்த HDMI CEC வழியாக. ஆனால் அந்த டைமில் இந்த டீகோடரில் இருந்து வரக்கூடிய ஆடியோ அவுட்புட்டினுடைய கெயின் கண்ட்ரோல் ஆகாது. அது ஃபிக்ஸடாக அதனுடைய மேக்ஸிமம் லெவல்லையோ அல்லது ஆல்ரெடி உங்களுடைய ரிமோட் கிட்டில் நீங்கள் மெர்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதனுடைய கெயின் லெவல் 3 லெவல் ஆஃப் 3 ஸ்டெப் செட்டிங், அதாவது ஒரு ஸ்டெப்புக்கு 3 dB, டோட்டலாக 9 dB இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் நீங்கள் என்ன லெவல், அது மேக்ஸிமம் லெவல் வேணுமா அல்லது மீடியம் லெவல் வேணுமா அல்லது லோயர் லெவல் வேணுமா அப்படிங்கிறத என்ன செட் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த லெவலுக்குள்ளே இருக்கும் பெர்மனெண்ட்டாக. அந்த லெவல்லேருந்து அது இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகாது நீங்கள் ரிமோட் கிட்டில் இந்த கிட்டை பயன்படுத்தும் போது. அல்லது அந்த மாதிரி ரிமோட் கிட்டை நீங்கள் பயன்படுத்தாமல் ஒன்லி CEC வழியாக டீகோடராக இதை பயன்படுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவியினுடைய ரிமோட் கிட்டினுடைய வால்யூமை இன்க்ரீஸ், அதாவது டிவியினுடைய ரிமோட் கண்ட்ரோல் வழியாக வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த டீகோட்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் கெயின் அதனுடைய மேக்ஸிமம் லெவல் வந்து கீழே குறையும், திருப்பி அதனுடைய மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் உங்களுடைய வெர்ஷன் 2.0க்கு அப்டேட் தேவைப்பட்டதுன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் யாருக்கிட்ட உங்களுடைய மாடியூல் போர்டை வாங்கினீங்களோ ஸோ அவங்க மூலியமாகவே அதை மேனுஃபேக்சரருக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்ககிட்ட அந்த அப்டேட்டை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபியூச்சர் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல அப்டேட் தான். ப்ளஸ் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய சாஃப்ட்வேர் அப்டேட்னால் இதனுடைய ப்ராசஸிங் டைம், அதாவது ரெஸ்பான்ஸ் டைமை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆகிற மாதிரி. ப்ளஸ் இதனுடைய ஆடியோ குவாலிட்டியும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா டெமோ டெஸ்ட்லாம் பார்த்துட்டோம். ஸோ எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு பார்த்துட்டு தான் நான் அந்த ப்ராடக்டை எடுத்து உங்களுக்காக வீடியோ பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க இந்த மாதிரி டீகோடர் வேணுனாலும் நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அல்லது உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் கேபினட்டோட ரெடிமேடாக வாங்கி யூஸ் பண்ணாலும் வாங்கிக்கலாம். இது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.